everyone, welcome to my channel. இந்த எலிமெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோ இன்வர்ஸ் ஹென்னா கிளாஸ் டே 1 வீடியோவில் நீங்கள் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த எலிமெண்ட்ஸை வச்சு எப்படி மோட்டிவ்ஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் பர்ஃபெக்ட் மெத்தடில் எப்படி அவுட்லைன் ஃபில் பண்ணுறது. அதாவது இன்வர்ஸ் ஹெனான்றது நெகட்டிவ் ஃபில்லிங்ன்றது டிசைனுக்கு வெளியால் ஃபில்லிங் கொடுக்கறது தான் நெகட்டிவ் ஃபில்லிங்ன்றது. ஸோ நாங்கள் டிசைன் க்ரியேட் பண்ணிவிட்டு வெளியால் நாங்கள் ஒரு ஃபில்லிங் கொடுக்குற நேரம் எப்படி நீட்டாக அண்ட் பேஸ்ட் எந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரணும்ன்றது தான் டே 2 கிளாஸில் நாங்கள் பார்க்க போகிறது. அண்ட் எஸ், டே 1 கிளாஸில் நாங்கள் பார்த்த அந்த எலிமெண்ட்ஸை எப்படி ஜாயின் பண்ணி ஒரு மோட்டிவ் க்ரியேட் பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் அதோட அதை எப்படி ஃபில்லிங் பண்ணுறதுன்றதையும் பார்ப்போம். க்ரியேட் பண்ணிட்டிருக்கிற எல்லா மோட்டிவ்ஸும் நேற்று லெசனில் இருந்த ஒவ்வொரு எலிமெண்ட்ஸை வச்சு அது ஜாயின் பண்ணி க்ரியேட் பண்ணிட்டிருக்கிறேன். இன்வர்ஸ் ஹென்னா எலிமெண்ட்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுற நேரம், அதாவது ஸ்கின்னில் ட்ரா பண்ணுற நேரம் பெருசாக ட்ரா பண்ணணும், இந்த மாதிரி வைடாக ட்ரா பண்ணணும். பிகாஸ் சின்னதாக மெல்லிஸாக ட்ரா பண்ணினீங்கன்னு சொன்னால் ஸ்டெயினுக்கு அது விளங்காது. எங்களோட டிசைன் எப்பயுமே எம்டியாக இருக்கணும், அதாவது ஸ்டெயின் இல்லாமல் அவுட்லைனில் தான் ஸ்டெயின் இருக்கணும். ஸோ எங்களோட டிசைன் குட்டியாக இருந்தால், அதாவது சின்ன டிசைனாக இருந்து அதில் அவுட்லைன் நாங்கள் பெருசாக கொடுத்தோம்னு சொன்னால் அந்த டிசைனுமே சேர்ந்து ஸ்டெயின் ஆயிரும். ஸோ எங்களுக்கு நெகட்டிவ் ஃபீலிங்டு அந்த பர்ஃபெக்ஷன் இருக்காது. ஸோ எப்பயுமே பெருசாக ட்ரா பண்ணுவோம். டே 2 கிளாஸில் எப்படி பேசிக் எலிமெண்ட்ஸை வச்சு மோட்டிவ்ஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் ஃபில்லிங் பண்ணுறது மட்டும்தான் நான் இதில் டீச் பண்ணுறேன். இன்வர்ஸ் ஹென்னா ஒரு ஷேப்குள்ளே, ஒரு பார்டரில், ஒரு சர்க்கிள்குள்ளே எப்படி நாங்கள் எலிமெண்ட்ஸை வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுறதுன்றது டிஃப்ரெண்ட் மெத்தட். ஆல்சோ இன்வர்ஸ் ஹென்னாவில் வர இந்த மோட்டிவ்ஸ் எலிமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணுற மெத்தட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் லீவ்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மெத்தட், அதாவது லீவ் இப்படித்தான் ட்ரா பண்ணணும், பேஸ்லி இப்படித்தான் ட்ரா பண்ணணும், ஓப்பன் சோல் இப்படித்தான் ட்ரா பண்ணணும்னு சில ரூல்ஸ் இருக்குது. அது நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணினீங்கன்றாலே உங்களுக்கு இன்வர்ஸ் ஹென்னாட நீட்னஸ் கரெக்டாக வரும். அது எல்லாமே நான் இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், இந்த கிளாஸ்லேயே இன்க்ளூட் ஆகும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இன் இன்வர்ஸ் ஹென்னா. ஸோ அதை பார்த்து நீங்கள் அதை கரெக்ஷன் பண்ணி கொண்டீங்கன்னா ஓகே. அதை பார்த்தா விளங்கும் தான் விடுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ நாங்கள் பார்ப்போம் எப்படி அவுட்லைன் ஃபில்லிங் பண்ணுறதுன்ட்டு.
இது நிறைய ஆங்கிளில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லி காட்டுறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு விளங்கும் எப்படி பேஸ்ட் போடணும் அப்படி என்று சொல்லி. அவுட்லைனை வந்து நாங்கள் எவ்வளோ திக்காக இயலுமோ அவ்வளோ திக்காக நீங்கள் அவுட்லைன் கொடுக்கணும், அவுட்லைனை ஃபில் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் மோட்டிஃப்ன்றதால நாங்கள் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறோம். இதே வந்து ஒரு ஷேப்புக்குள்ளே, ஒரு பேஸுக்குள்ளே, ஒரு பார்டராக நாங்கள் செய்கிற நேரம் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக அந்த டிசைனை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அந்த ஃபில்லிங் மெத்தட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது அவுட்லைன் பண்ணுற மெத்தட் ஒரு மாதிரி இருக்கும். ஃபில்லிங் பண்ணுற மெத்தடில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் விடுறாங்க. நிறைய பேர் பேஸ்ட் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிழையான மெத்தடில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்த கிளாஸ் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு அந்த நாலேஜ் வரும். ஸோ இன்றைய கிளாஸில் வந்து இவ்வளோ தான் டீட்டெயில். இந்த ஃபீலிங்ஸை நல்லா பாருங்கள், உங்களுக்கு விளங்கும் எப்படி ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த இன்வர்ஸ் ஹென்னாட ஹெட்டிங்கில் வந்து ஒரு 6-7 கிளாஸஸ் வரும். நீங்கள் மறக்காமல் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்டாக இன்வர்ஸ் ஹென்னாட ஃபுல் சிலபஸும் நான் வீடியோஸ் போடுவேன், மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் share with your friends. Thank you.